நம்ம வந்து நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணுறது மூலயமா வெறும் ஒரு 60% ஆஃப் த டூத் சர்ஃபேஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். மீதி இருக்க ஒரு 40% வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை. பல் சொத்தையாக இருக்கட்டும், இல்லை கம் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது இந்த பல்லு இடுக்கில் இருக்கிற ஃபுட் டெப்ரீஸையும் அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது தான். இது வந்து ஃப்ளாஸ் த்ரெட் தானே, நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. பட் ஃப்ளாஸ் த்ரெட் வந்து வேக்ஸ்டு த்ரெட். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன் ஃப்ரம் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து டெய்லி ஒரு வாட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணால் மட்டும் நம்ம பல்லு வந்து 100% க்ளீன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால், இன் ஷார்ட் அதோட ஆன்சர் வந்து நோ. நம்ம வந்து நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணுறது மூலயமா வெறும் ஒரு 60% ஆஃப் த டூத் சர்ஃபேஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். மீதி இருக்க ஒரு 40% வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை. அது என்ன டாக்டர் 60%, எந்த 40% நம்ம க்ளீன் பண்ணுறது இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறோன்னா பல்லோட முன்பக்கம், பின்பக்கம், அப்புறம் மேல் பகுதி, இது மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதுதான் அந்த 60%. பட் நம்ம வந்து தவற விடுற அந்த 40% என்னன்னா, ஒரு பல்லுக்கு இடுக்கில் இருக்க இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை. அண்ட் இதுதான் அந்த 40% ஸ்பேஸ். இது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நிறைய டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும். பல் சொத்தையாக இருக்கட்டும், இல்லை கம் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது இந்த பல்லு இடுக்கில் இருக்கிற ஃபுட் டெப்ரீஸையும் அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது தான். அதுக்கு அப்போ என்ன டாக்டர் பண்ணணும்னா, அதுக்கு தான் கண்டிப்பாக ஃப்ளாசிங் பண்ணணும். ஃப்ளாசிங்னா என்னென்னா, எப்படி நம்ம ப்ரஷிங் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஒரு 2 பல்லுக்கு இடுக்கில் இருக்க கேப்பை க்ளீன் பண்ணுறது பேர் தான் ஃப்ளாசிங். கண்டிப்பாக ஃப்ளாசிங் பண்ணணுமா? நிறைய பேர் என்னென்னா, ஏதாவது சாப்பாடு வந்து மாட்டிக்கிட்டா மட்டும் நம்ம டூத் பிக் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லாட்டி சிக்கன் சாப்பிட்டு இல்லை மட்டன் ஏதாவது சாப்பிட்டா மட்டும் இந்த ஃப்ளாசிங் பண்ணுறது, அப்படி அதுதான் கரெக்டான ஆப்ஷனானா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இல்லை, அது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட். எப்படி நம்ம வந்து உடம்புக்கு டெய்லி குளிக்கிறோமோ, எப்படி பல்ல விளக்குறோமோ, அந்த மாதிரி அந்த பல்லுக்கு இடுக்கில் இருக்கிறதையும் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணோம். சரி, எப்படி டாக்டர் க்ளீன் பண்ணலான்னா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளாசிங்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடியல் மெத்தட் வந்து இந்த ஃப்ளாஸ் த்ரெட். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அண்ட் இது வந்து ஃப்ளாஸ் த்ரெட் தானே, நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. பட் ஃப்ளாஸ் த்ரெட் வந்து வேக்ஸ்டு த்ரெட். அது எந்த வகையிலையும் உங்கள் கம்ஸை இரிட்டேட் பண்ணாது, அது மாதிரியான த்ரெட்ஸ். ஸோ நார்மல் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளாசிங் த்ரெட் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அண்ட் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமானா டெஃபினட்டாக பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டு, இது எப்படி டாக்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் 2 சைட்லேயுமே நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த நம்மளோட 2 தம் ஃபிங்கரையுமே வந்து நம்ம ஒரு ஸ்டியரிங் மாதிரி, ஒரு கண்ட்ரோல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன டாக்டர் பண்ணுவோம்னா, இப்போ 2 பல்லு இருக்குன்னா அந்த 2 பல்லு இடுக்குலையுமே வந்துட்டு நம்ம பொறுமையாக இந்த மாதிரி வச்சுட்டு, பேசிக்காக நம்ம வாயில் பண்ணுறப்போ இப்படி ரொம்ப பொறுமையாக 2 பல்லுக்கு இடுக்குலையுமே போயிட்டு அந்த சைடு வரைக்கும் க்ளீன் பண்ணி, கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்க கேப் வரைக்கும் போய் அதை வெளியே எடுக்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இதை அப்படி வச்சு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் மாதிரி பண்ணி நம்ம அந்த கம்ஸை இரிட்டேட் பண்ணிடுவோம். பட் கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னன்னா, இப்போ இந்த 2 பல்லு இருக்குன்னா இந்த பல்லோட சைடு பகுதியும் இந்த பல்லோட சைடு பகுதியும் இருக்க அந்த ஃபுட் டெப்ரீஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரியே இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்றப்போ இந்த இடம் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா, இந்த கீழே வரைக்கும் போய் இந்த கம்ஸ் வரைக்கும் பல்லோட சேர்த்து அதை வந்து எடுத்துகிட்டு வரணுமே கண்டி. இப்படி போயிட்டு கம்ஸை இரிட்டேட் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான டெக்னிக் இல்லை. இது கொஞ்சம் பொறுமையோட இந்த கரெக்டான டெக்னிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். இது எப்படி டாக்டர் எல்லா பல்லையும் பண்ணுமானா, கண்டிப்பாக எல்லா பல்லுக்கு இடுக்கிலையுமே ஃப்ளாஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் லைட்டாக டெப்ரீஸ் இருக்குன்னா ரன்னிங் வாட்டரில் காட்டிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணலாம். இது வந்து ஒரு 5 minutes 10 minutes பண்ணுமானா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 minutes போதுமானது. அண்ட் டெஃபினட்டாக இதை 2 வாட்டி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் 1 time கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இதை வந்து ப்ரஷிங்க்கு அப்புறம் பண்ணுமா இல்லை ப்ரஷிங்க்கு முன்னாடி பண்ணுமான்னு.
நிறைய ரிசர்ச் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா ப்ரஷிங்க்கு அப்புறம் ஃப்ளாஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃப்ளாஸிங், அதாவது பல்லுக்கு இடுக்கில் இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறப்போ நிறைய எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பல்லுக்கு இடுக்கில் இருக்கலாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்போ நம்ம பேஸில் இருக்க அந்த ஃப்ளூரைட் அந்த பல்லு இடுக்குலையும் போய் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால அந்த இடத்துல சொத்த வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஃப்ளாஸிங், அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாய் குப்பிச்சுட்டு போகலாம். நைட் டைம் வெறும் ப்ரஷிங் மட்டும் பண்ணால் போதும். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு 1 to 1.5 minutes ஸ்பெண்ட் பண்ணால் இது வந்து நம்மளோட ஓரல் ஹைஜீனை நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இன்னும் பெட்டர் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வழியே ஃப்ளாஸில் வந்து இன்னொரு மார்க்கெட்லையோ மெடிக்கல் ஷாப்லையோ இன்னொரு அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ் பிக். ஸோ ஃப்ளாஸ் பிக் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலோட வருது. இதே த்ரெட்டை இங்கே டைட்டண்டாக வச்சிருக்காங்க. இப்போ அது லூஸாக இருக்கு. பட் அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி டைட்டாக இருக்கிறதுனால சில பேர் இதோட எஃபிஷியன்சி வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் தட் சைட்லி பெட்டர். பட் ஆனால் ஓல்டேஜ் பீப்புளுக்கு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மொபிலிட்டி கையில் வச்சு இப்படி பண்ணுறதோட மொபிலிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குன்றப்போ இந்த ஃப்ளாஸ் பிக் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இதுவுமே அதே மாதிரி தான். இதை லைட்டாக டில் பண்ணிட்டா நீங்கள் வந்து இந்த கடவா பல்லுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இதையுமே 2 பல்லுக்கு இடுக்கில் பொறுமையாக விட்டு இந்த பல்லோட சைட் பகுதி வரைக்கும் போயிட்டு க்ளீன் பண்ணுறது தான் வந்து ஐடியல். அண்ட் 1 வாட்டி யூஸ் பண்ணி நீங்கள் த்ரோ பண்ணிடலாம். பட் நிறைய பேர் இந்த ஃப்ளாஸ் பிக்கில் இந்த பின்னாடி வந்து ஷார்ப்பாக இருக்குன்றதுனால அதை வச்சு பல்ல குத்திட்டு இருக்கோம். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான நிறைய கான்சிக்வன்சஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால டூத் பிக் யூஸ் பண்ணுறது இல்லை எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஹேர் பின், இந்த நிறைய பின்ஸ், சில பேர் பென்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பிட்வீன் டீத் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதுக்காக தான் டெய்லி மார்னிங் ஃப்ளாஸிங் ப்ளஸ் ப்ரஷிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து வாட்டர் ஃப்ளாஸர்னு வந்திருக்கு. எப்படின்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து இம்ப்ளான்ஸ் போட்டு கேப் போட்டிருப்பீங்க, இல்லை ரூட் கெனால் பண்ணி கேப், அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் க்ரௌன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் நடுவில் சம்டைம்ஸ் இந்த ஃப்ளாஸ் வயர் போய் ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வாட்டர் ஃப்ளாஸர் இருக்குது. அது எப்படின்னா நார்மல் வாட்டர் வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ் டிப்பில் தண்ணி வரும். அந்த எஜெக்ட் ஆகிற வாட்டரை ஒரு பல்லுக்கு இடுக்குலையும் நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த உள்ளே இருக்க டெப்ரீஸ் வந்து க்ளீன் ஆகும். இந்த மாதிரி நம்ம க்ரௌன் போட்டிருக்கீங்க, கேப் போட்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரி டைமில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து கன்வீனியன்ஸ் பேசிஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அது யூஸ் பண்ணலாமானா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நீங்கள் கண்டிப்பாக அதுவுமே யூஸ் பண்ணலாம். பட் வித் இந்த கன்வென்ஷனல் த்ரெட் சொன்னேன் இல்லையா, இதோட அந்த வாட்டர் ஃப்ளாஸரும் சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளாஸிங் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு மெடிக்கல் ஷாப் போய் ஒரு பேசிக் ஃப்ளாஸ் த்ரெட் வாங்கி நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் எஜுகேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஓவரால் ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலி அந்த டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பண்ணுறதுக்குன்னா அதை ஹேபிட் ஆக்கிடுங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாஸிங் அவசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் ஃப்ளாஸ் பண்ணால் போதும், டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ட்டு, விச் இஸ் நாட் ட்ரூ. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா டெய்லி ஃப்ளாஸிங் அண்ட் ப்ரஷிங் வந்து உங்களோட பல்லோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாஸிங்கை நீங்களும் இன்கல்கேட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் இந்த ஹேபிட்டை சின்ன வயசுலேருந்தே இன்கல்கேட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.